டைம் டிராவலர் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தனித்து போட்டியிட பெரமுன தீர்மானம். தமிழ் பொது வேட்பாளர் இன்று அறிவிக்கப்படலாம். விலகினார் விஜயதாச. சஜித்துடன் கைகோர்க்கும் முஸ்லிம் காங்கிரஸ். காசா பிரச்சனையை முடிவுறுத்துமாறு டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்து. தொடர்வென விரிவான செய்திகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கப் போவதில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன திட்டவட்டமாக குறிப்பிட்டிருக்கிறது. மேலும் பெரமுனவின் வேட்பாளரை மொட்டு சின்னத்தில் களமிறக்க இருப்பதாகவும் அந்த கட்சி குறிப்பிட்டிருக்கிறது. பொதுஜன பெரமுனவின் நிறைவேற்று குழு கூடிய போதே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இந்த கூட்டம் இடம்பெற்றது. அதற்கமைய மொட்டு சின்னத்தின் கீழ் போட்டியிட விரும்பும் வேட்பாளர் தொடர்பில் ஆராய கூட்டத்தின் போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கத்துக்கு அதிகாரத்தை வழங்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் இதுவரை எவ்வித கருத்தையும் வெளியிடவில்லை. பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிப்பதாக ஏற்கனவே பகிரங்கமாக தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள். எவ்வாறாக இருப்பினும் பொதுஜன பெரமுனவை சேர்ந்த சிலர் தமது கட்சியைச் சேர்ந்த ஒருவரையே வேட்பாளராக களமிறக்க வேண்டும் என வலியுறுத்தியதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் குறிப்பிட்டிருக்கின்றார். அதன்படி பெரும்பான்மையான ஆதரவுடன் கட்சி சார்பில் ஒருவரை வேட்பாளராக தெரிவு செய்ய தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதுடன் அதற்கு எதிராக கட்சியைச் சேர்ந்த யாரேனும் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடும் சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு எதிராக உடனடியான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் இதுவரை 12 பேர் போட்டியிடுவது உறுதியாக இருக்கின்ற நிலையில் தமிழர்கள் சார்பில் தமிழர்களின் ஒருமித்த குரலாக ஒலிக்க உள்ள தமிழ் பொது வேட்பாளர் யார் என இன்று அறிவிக்கப்படலாம் என செய்திகள் வெளியாகியுள்ளன. தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் விசேட கூட்டம் இடம்பெற்ற போது வேட்பாளர் சின்னம், தேர்தல் அறிக்கை ஆகியவற்றை தீர்மானிப்பதற்கு உப கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமது ஆதரவினை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு வழங்க உள்ளதாக முஸ்லிம் காங்கிரசின் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் MS தௌபிக் குறிப்பிட்டிருக்கின்றார். முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுப் ஹக்கீம் உள்ளிட்டோர் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவுடன் ஏற்கனவே இணைந்து செயற்பட்டிருக்கின்றமையினால் சஜித் பிரேமதாசாவுக்கு உச்ச சபையின் ஆதரவு கிடைக்கும் எனவும் அவர் இதன்போது நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளார். தாம் வகித்து வந்த சகல அமைச்சு பொறுப்புகளில் இருந்தும் விலகுவதாக அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். தமது பதவி விலகல் தொடர்பான கடிதத்தை தாம் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்திருப்பதாக கொழும்பில் தற்போது இடம்பெற்று வரும் செய்தியாளர் சந்திப்பில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். நீதி, சிறைச்சாலை அலுவல்கள் மற்றும் அரசியல் அமைப்பு மறுசீரமைப்பு ஆகிய அமைச்சு பொறுப்புகளை விஜயதாச ராஜபக்ச வகித்து வந்தார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட இருப்பதாக அவர் தெரியப்படுத்தியிருந்த நிலையில் இந்த பதவி விலகல் தீர்மானத்தை அவர் மேற்கொண்டிருக்கின்றார். கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சமுர்த்தி வங்கியில் பல லட்சம் ரூபாய் பண மோசடி இடம்பெற்றிருப்பதாக தெரிய வந்துள்ளது. சமுர்த்தி உத்தியோகஸ்தர்களால் குறித்த பண மோசடி இடம்பெற்றுள்ளமை தெரிய வந்ததை அடுத்து விசாரணைக்காக 4 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கண்டாவளை சமுர்த்தி வங்கி கிளை மற்றும் கண்டாவளை பிரதேச செயலாளரினால் கடந்த வெள்ளிக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட எடுமாறான சோதனையில் முறைகேடு இடம்பெற்றுள்ளமை அறியப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உடன் அமுலுக்கு வரும் வகையில் குறித்த சமுர்த்தி கிளையின் அனைத்து செயற்பாடுகளும் முடக்கப்பட்டு பிரதேச செயலாளரினால் வங்கி கிளை பொறுப்பெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கிளிநொச்சி மாவட்ட செயலக உள்ளக கணக்காய்வு பிரிவு, சமுர்த்தி திணைக்களத்தின் மாவட்ட கணக்காய்வு பிரிவு, கண்டாவளை பிரதேச செயலக உள்ளக கணக்காய்வு பிரிவு, மாவட்ட செயலக புலனாய்வு உத்தியோகஸ்தர்கள் என 4 குழுக்கள் கணக்காய்வினை ஆரம்பித்திருப்பதாக பிரதேச செயலக தகவல்கள் இதன்போது மேலும் தெரிவிக்கின்றன.
காசா பிரச்சினையை விரைவில் முடிவுக்கு கொண்டு வருமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ள நிலையில் அதனை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு திட்டவட்டமாக மறுத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பாலஸ்தீனம் மீது இஸ்ரேல் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்காவுக்கு விஜயம் செய்துள்ளார். இஸ்ரேல் பிரதமரின் அமெரிக்க வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வீதிகளில் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீன ஆதரவாளர்கள் திரண்டு அவரது உருவப் பொம்மை மற்றும் அமெரிக்க கொடியை எரித்து போராட்டம் நடத்தியிருந்ததாகவும் அமெரிக்க செய்திகள் தெரிவிக்கின்றன. எவ்வாறாக இருப்பினும் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் அமெரிக்காவுக்கு விஜயம் செய்த பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் மற்றும் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸை சந்தித்து காசா போர் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். காசா விடயத்தில் அமைதி பேச்சுவார்த்தையை விரும்புவதாக அமெரிக்கா கூறி வந்தாலும் இஸ்ரேலுக்கு அதிகளவில் அமெரிக்கா நிதியுதவி வழங்கி வருவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தங்களுக்கான சாதக பாதகங்களை கணக்கில் வைத்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு டொனால்ட் ட்ரம்பையும் சந்தித்து பேசியுள்ளார். இந்த சந்திப்பில் காசாவில் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகள் குறித்து விரிவாக பேசப்பட்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டிருக்கின்றன. எனினும் காசா பிரச்சினையை விரைவில் முடிவுக்கு கொண்டு வருமாறு இஸ்ரேல் பிரதமரிடம் டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தியிருப்பதாகவும் ஆனால் அதனை இஸ்ரேல் பிரதமர் திட்டவட்டமாக மறுத்திருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இத்துடன் டைம் டிராவலர் செய்திகள் நிறைவடைகின்றன.